ஹாய் ஹலோ வெல்கம் டு இன்றைக்கி நல்ல ஆடி 3ஆம் வெள்ளிங்க, சிவராத்திரியும் கூட. சிவனுக்கும் பார்வதிக்கும் உகந்த நாளில் அழகாக சாணி ஒழிச்சு கோலம் போட்டாச்சு. கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் தேங்காய் பெப்பர் சாதம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டிஃபனுக்கு பண்ணிவிட்டு பொண்ணு ஸ்கூலுக்கு தாட்டி விட்டாச்சு எக்ஸாம்னால். இன்றைக்கி சாமிக்கு கோயிலுக்கு கொண்டு போகிறக்கு நெய்வேத்தியம் பச்சரிசி பொங்கல் சாதம் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ பச்சரிசி நல்லா தலை பொங்க நம்ம அதை எடுத்து அப்படியே சாமிக்கு ஊற வச்சு பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு அடுப்பில் எல்லாம் வச்சுடலான்ட்டு அதுக்குள்ளே ஏலக்காவும் போட்டு ஜீரா வெல்லமெல்லாம் காய்ச்சிட்டு இருந்தேன். இன்னொரு அடுப்பில் சாதம் வச்சு விட்டாச்சுங்க. அப்புறம் இந்த சேரீ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே குளிச்சுட்டு இந்த சேரீ கட்டிடலான்ட்டு. இந்த சேரீ பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் அம்மா எனக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல கோயிலுக்கு போகிறக்குன்னு சொல்லிட்டு. இந்த சேரீ எப்படி இருக்குன்னு எல்லோரும் சொல்லுங்கள். நான் கூட ரொம்ப டார்க்காக இருக்கும் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். நிஜமாகவே சேரீ பர்ஃபெக்ட் கோயில், அதாவது ஒரு அம்பாள் கோயிலுக்கு போகிறதுக்காக பர்ஃபெக்டாக எனக்கு இந்த சேரீ அமைஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கு பேராக மேட்ச் கண்ணாடி வலையில் எல்லாமே வாங்கி போட்டேன். அப்புறம் ப்ளவுஸ் அப்பா தான் ஸ்டிச் பண்ணாங்க. ஸோ ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக இருக்குது அப்பா அப்படின்னு நானும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் அப்பாட்ட. அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாமே சாமிக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே நல்லா தழும்ப நெய்யும் முந்திரியும் திராட்சையும் அப்படியே வறுத்து மேலே போட்டு கூடவே இப்போ அப்படியே பச்சை கற்பூரம் போட்டோம்னா அப்படியே கோயில் பொங்கல் அப்படி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி நான் ஒரு கூடையில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இன்றைக்கி பொங்கல் பண்ணேன். ஏன்னா பக்கத்தில் வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொங்கல் கொடுக்கணும்ல, எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனேன். எல்லாமே பேக் பண்ணி கூடை முன்னாடி வச்சிடணும், அப்போ தான் எதுவுமே மறக்காது. அதுக்கப்புறம் போகும்போது ஒரு கிளிக் ஸ்டார்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. கோயிலுக்கு அப்படியே கிளம்பியாச்சு. எப்படி இருக்குது பேர் பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கோயில் போயாச்சு. கோயில் போகும்போது சாமிக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. 11 மணிக்கு முன்னாடி ஒரு பூஜை நடந்துடும். அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே தான் உச்சி பூஜை நடக்கும். கோயிலில் சரியான கூட்டம் அப்போ தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பூ கொடுக்குறவங்க எனக்கு கூப்பிட்டு ஒரு ரோஸ் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி தலையில் வச்சுட்டேன். அதுவே சாமி கொடுத்த மாதிரி தான். அதுக்கப்புறம் சாமிக்கு சேரீ, மாதுளம்பழம், பழம், வெத்தலை பாக்கு, கண்ணாடி வளையல் எல்லாமே சாமிக்கு உள்ளே கொடுத்து பொங்கல் எல்லாமே நெய்வேத்தியமெல்லாம் கொடுத்து பூஜை கொடுத்துட்டேன். பூஜை ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டாச்சு. இங்கே வெள்ளித்தேரில் உட்கார அம்மனுக்கும் பூஜை பண்ணிட்டாங்க. சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. இந்த பாக்கியம் போதும் மாரியம்மா, எனக்கு இது வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம், எனக்கு இது கொடுத்தீங்களே அந்த பாக்கியமே போதும். எப்போவுமே நீண்ட ஆயுளோடும் நீண்ட ஆரோக்கியத்தோடும் மங்களகரமாகவும் நல்ல தீர்காயசையும் கொடுத்து மாங்கல்யத்தையும் கொடுத்து நீ தான் கடவுளே என்னையும் என் குடும்பத்தையும் நல்லபடியாக வச்சுருக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்துட்டு சாட்சிக்கு தான் ஃபஸ்ட்டு வளையல் போட்டுவிட்டு அப்புறம் அம்மாவுக்கு போட்டுவிட்டு அப்புறம் நான் போட்டுக்கிட்டு பொங்கல். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மஞ்சள் சரடு எல்லாமே கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சு எனக்கு அவ்வளோ ஒரு திருப்திங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாவோட அம்மா ஆத்தா பார்த்தா நான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன். அவங்கெல்லாம் 60 வயசு 70 வயசு வரைக்கும் 3 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா கோயிலும் போயிட்டு வருவாங்க. அவங்களோட சின்ன கேரக்டராவது எனக்கு வராமல் இருந்திருக்குமா, அதனால் நல்லபடியாக வந்துருச்சு அந்த கேரக்டர். அதை நம்ம பிக்கப் பண்ணிக்கணும் வாழ்க்கையில். ஸோ அப்படியே எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அம்மாவுக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ.